இப்போ 0.029 ப்ரைஸில் ப்ரைஸ் அப் ஆகிட்டு போகுது. 135 RVN கோயின் விட்ரோலாக கிடைக்கும், அதாவது ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் நிறைய பேர் எனக்கு டெலிகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இந்த ரேவன் கோயின் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி கொஞ்சம் சொல்லி. நான் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணலை. இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம். ஸோ இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவு ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்போம். எனக்கு காலையில் தான் நான் விட்ரோல் எடுத்தேன் 1.48 கோயின். இப்போதைக்கு திரும்பவும் 2.57 கோயின்ஸ் இருக்குது. மினிமம் விட்ரோவலாக 0.5 RVN கோயின் இருந்தாலே போதும், விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு அப் டு 1 வீக் போகும் நம்ம ஃபர்ஸ்ட் விட்ரோல் எடுக்கிறதுக்கு. ஆனால் இங்கே ப்ராஃபிட் கால்குலேட்டரை பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெறும் 10 RVN கோயின் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. 10 RVN கோயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளில் 0.9 RVN கோயின் கிடைக்கும். ஸோ இது பிளான் எப்போ 15 டேஸுக்கு தான் இருக்கும். 15 டேஸில் உங்களுக்கு 13.5 RVN கோயின் கிடைக்கும். அதாவது 10 RVN கோயின் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு 100 RVN கோயின் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 135 RVN கோயின் விட்ரோலாக கிடைக்கும், அதாவது ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் 35 RVN கோயின் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு 150 கோயின் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க. 150 கோயின் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 52 கோயின்ஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இது வரும் ஜஸ்ட் 15 டேஸ்லேயே கிடைக்கும். இந்த கோயினை பற்றி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பைனான்ஸில் செக் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு பைனான்ஸில் இது ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருக்கிறத பாருங்கள். RVN கோயின் ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். RVN ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ 0.029 ப்ரைஸில் ப்ரைஸ் அப் ஆகிட்டு போகுது. 1 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இப்போ தான் வருது. இப்போ கிரிப்டோ மார்க்கெட் கொஞ்சம் அப்பாகி போயிட்டு இருக்குது. ஆகவே இது பைனான்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பைனான்ஸ் அட்ரஸ் கொடுத்தும் விட்ரோல் எடுக்கலாம். அதே மாதிரி ட்ரஸ்ட் வாலெட் அட்ரஸ் கொடுத்தும் விட்ரோல் எடுக்கலாம். இன்னொரு தடவை நான் சொல்கிறது, நீங்கள் டிபாசிட் பண்ணி மைனிங் மிஷின் பை பண்ணுறதா இருந்தால் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். நான் விட்ரோலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆனால் இது ஒரு லெஜிட்டான வெப்சைட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் 2 டைம்ஸ் விட்ரோல் எடுத்துட்டேன் ஆல்ரெடி. இதுவும் எனக்கு 2.5 கோயின்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வேணும்னா நான் விட்ரோல் எடுக்கலாம். விட்ரோல் இப்போ இதில் நீங்கள் டிபாசிட் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியது, இந்த ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டிபாசிட் இருக்குது, இந்த டிபாசிட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. டிபாசிட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு இப்போ எத்தனைக்கு வாங்க போகிறீங்கன்னு பாருங்கள். இப்போ ஒரு 50 கோயின்ஸுக்கு நீங்கள் 50 RVN கோயின்ஸுக்கு வாங்க போகிறீங்கன்னா இப்போ பை நோவை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பை நோவை கிளிக் பண்ணிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் டிசிஷன் டு இன்வெஸ்ட் இன் அவர் ப்ரொஜெக்ட் இருக்குது. இதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த 50 RVN கோயின் இப்போ நமக்கு ஜஸ்ட் 1.44 USDயில் தான் இருக்குது. இப்போ நம்ம செய்யணும் என்னென்னா, இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, நம்மளோட இன்வாய்ஸ் மேலே தந்திருப்பாங்க, இந்த இருக்கு கீழே RVN அட்ரஸ், இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா சரி. நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுற எக்ஸாக்ட் அமௌண்ட்டை நீங்கள் இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். இப்போ 50 RVN கோயின்டா இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பைனான்ஸ்லேருந்தோ இல்லை ட்ரஸ்ட் வாலெட்லேருந்தோ 50 RVN கோயினை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சரி. பண்ணி உங்களுக்கு 1 மினிட்லேருந்து 1 ஹவருக்குள்ளே டிபாசிட் கன்ஃபார்ம் ஆகும். அதிலிருந்து உங்களோட மைனிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி மைன் ஆகிட்டு இருக்கும். மைன் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ நான் போட்டது 50 கோயின்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், 50 கோயினை போட்டால் நமக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் வருதுண்டு. 50 கோயினை போட்டோம்னா நமக்கு 67 கோயின் வரும் 15 டேஸில். நம்ம இதை டெய்லியும் விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. 4.5 வரதால் டெய்லி விட்ரோலும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஃப்ரீ மைனிங்கும் சேர்த்து ஹெட் ஆகும், அதையும் சேர்த்து விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே கைஸ், நீங்கள் கொஞ்சம் இதை செக் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கொள்ளுங்க.